ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எக் ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கேரட் போட்டுக்கோங்க. ஒரு கேரட்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இது கூடயே கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் போட்டுக்கோங்க. பீன்ஸ் போட்டாச்சு. ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. கேரட்டும் பீன்ஸும் நல்லா வேகட்டும். நம்ம இது கூடயே தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சரி, இது ரெண்டும் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம பார்ப்போம். நம்ம காய்கறி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தோசைட்டில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இல்லை ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம முட்டையை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இது கூடயே 1 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் சீரகப்பொடி, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ நம்ம முட்டையை நல்லா இப்படி கிண்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ வெந்த முட்டையை இப்படி ஒரு கரண்டியை வச்சு நல்லா இப்படி கொத்தி விட்டுக்கோங்க. கொத்தி விட்டு நல்லா இப்படி திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கொத்து முட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ காய்கறி வச்சுக்கோங்க. காய்கறியில் 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகு பொடி இதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த காய்கறி மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இப்படி கலரி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்க சாதத்தை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தேவையான அளவு சாதம் போட்டாச்சு. சாதம் போட்டு இந்த காய்கறியும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இப்படி கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்து முட்டையை இந்த சாதத்தில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொத்து முட்டையை போட்டாச்சு. கொத்து முட்டையும் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதத்தையும் அவ்வளோதாங்க, நல்லா முட்டையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட சுவையான எக் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.